கம் ஸ்டடி வித்க்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ரூத் புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிறோம். கர்த்தர் தமது கிருபையை ஏற்கனவே வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் மீட்பின் செயல் இன்னும் முழுமையடையவில்லை. துக்கத்தில் ஆரம்பித்த இந்த கதை இப்போது உடன்படிக்கையின் நிறைவேற்றத்துக்குச் செல்கிறது. ரூத் வயலில் கிருபையை கண்டாள். இப்போது அவள் மீட்பரிடம் இன்னும் நெருக்கமாக வருகிறாள். முழு வழியும் தெளிவாக தெரியாமல் இருந்தாலும் விசுவாசம் எப்படி முன்னேறுகிறது என்பதை இந்த அதிகாரம் காட்டுகிறது. நகோமி ரூத்திற்காக ஓய்வைத் தேட ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு பிழைத்திருப்பது மட்டுமல்லாமல் இன்னும் பெரியதை விரும்புகிறாள். அவள் பாதுகாப்பையும் சேர்ந்திருப்பதையும் உடன்படிக்கையின் அடைக்கலத்தையும் விரும்புகிறாள். போவாஸ் ஒரு நல்ல மனுஷன் மட்டும் அல்ல என்பதையே நகோமி புரிந்து கொண்டிருந்தாள். அவன் நெருங்கிய உறவினன், மீட்கும் உரிமையுடையவன். இழந்ததை மீட்டெடுக்கும்படி கர்த்தரின் சட்டத்தில் அவனுக்கொரு இடம் இருந்தது. அந்த உணர்வோடு நகோமி இப்போது செயல்பட ஆரம்பிக்கிறாள். அவள் ரூத்துக்கு மிகுந்த கவனத்தோடு அறிவுறுத்துகிறாள். ஒவ்வொரு படியும் நோக்கமுள்ளதே. ஒவ்வொரு விபரமும் அர்த்தமுடையதே. ரூத் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கழுவ வேண்டும். அபிஷேகம் செய்ய வேண்டும். தன் ஆடையை அணிய வேண்டும். இது வெளிப்புற அழகை பற்றியது மட்டும் அல்ல. இது ஆயத்தத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது மனதார முன்னேறத் தயாராக இருப்பதைக் காட்டுகிறது. இது புனிதமான ஒன்றின் நோக்கில் விசுவாசத்தோடு எடுத்து வைக்கப்படும் அடியாகும். ரூத் கேட்கிறாள். அவள் தாமதிப்பதில்லை. அவள் எதிர்ப்பதில்லை. திட்டத்தை மாற்ற முயல்வதுமில்லை. சொன்னதெல்லாம் செய்வேன் என்று அமைதியாகச் சொல்லுகிறாள். இது உடன்படிக்கை நம்பிக்கையின் வழி. முடிவு முழுவதும் தெரியாமல் இருந்தாலும் முன்னேறுவது. இந்த செயல்முறையிலே கர்த்தர் செய்கிறார் என்று நம்புவது. ரூத் கடற்கரைக்குச் செல்கிறாள். இந்த இடம் வெறும் பின்னணி அல்ல. இங்கேதான் பிரித்தெடுக்கப்படுகிறது. எடை உள்ளதெல்லாம் தங்கி நிற்கிறது. வெறுமையானது எல்லாம் தூக்கிச் செல்லப்படுகிறது. இது அமைதியான இடம். இது உழைப்பின் இடம். மற்றவர்கள் எப்போதும் காணாத மறைநிலை வேலையின் இடம். அங்கேயே புனிதமான திருப்புமுனை ஒன்று வரப்போகிறது. போவாஸ் அன்றைய வேலையை முடித்துவிட்டான். அவன் உண்டு ஓய்வெடுக்கிறான். வயல் அமைதியாக இருக்கிறது. உழைப்பின் சத்தம் அடங்கிவிட்டது. ரூத் மெதுவாக அணுகுகிறாள். கவனமாக. தாழ்மையோடு. அவள் அவன் கால்களைத் திறந்து அங்கே படுக்கிறாள். கோரிக்கையோடு அல்ல. வற்புறுத்தலோடு அல்ல. ஆனால் நம்பிக்கையோடு. நள்ளிரவில் போவாஸ் விழிக்கிறான். அவன் அதிர்ச்சியடைகிறான். அருகில் யாரோ இருப்பதை உணர்ந்து யார் என்று கேட்கிறான். ரூத் தெளிவாக பதிலளிக்கிறாள். தன்னை அறிமுகப்படுத்துகிறாள். பிறகு தனது வேண்டுகோளைச் சொல்கிறாள். அவன் தனது ஆடையின் ஓரம் அவள் மேல் விரிக்கும்படி கேட்கிறாள். ஏனெனில் அவன் நெருங்கிய உறவினன். இது உடன்படிக்கையின் மொழி. இது பாதுகாப்பிற்கான வேண்டுகோள். சேர்ந்திருப்பதற்கான வேண்டுகோள். மீட்பிற்கான வேண்டுகோள். ஒவ்வொரு ஆத்துமாவும் மீட்பரிடம் இப்படித்தான் வரவேண்டும். பெருமையோடு அல்ல. கட்டளையிடாமல். ஆனால் தாழ்மையிலும் நம்பிக்கையிலும். போவாஸ் மரியாதையோடு பதிலளிக்கிறான். அவன் அவளுடைய நல்லொழுக்கத்தைக் காண்கிறான். அவன் அவளுடைய விசுவாசத்தைக் காண்கிறான். அவள் இலகுவானதை விட உடன்படிக்கையை தேர்ந்தெடுத்ததைப் புரிந்து கொள்கிறான். அவன் அவளை ஆசீர்வதிக்கிறான். அவளுக்கு தைரியம் தரும் வார்த்தைகளைப் பேசுகிறான். ஆனால் உண்மையையும் சொல்கிறான். தன்னை விட இன்னும் நெருங்கிய உறவினன் ஒருவர் உள்ளார். சட்டம் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும். போவாஸ் ஒரு வாக்குறுதியைக் கொடுக்கிறான். அந்த நெருங்கிய உறவினன் மீட்கவில்லை என்றால் தானே மீட்பேன் என்று சொல்கிறான். அவன் மனமுள்ளவன். அவன் செய்யக்கூடியவன். அவன் செயலில் இறங்கத் தயாராயிருக்கிறான். இதுவே உண்மையான மீட்பரின் குரல். செய்ய வேண்டிய வேளையில் பின்னடையாதவர். அவன் ரூத்தை வெறுமையாக அனுப்பவில்லை. அவள் காலியாகப் போவதில்லை. செயல் தொடங்கிவிட்டது என்பதைக் காட்டும் சாட்சியத்தோடு செல்கிறாள்.
ரூத் கொண்டு வந்ததை நகோமி பார்க்கும்போது அவள் புரிந்து கொள்கிறாள். இந்த விஷயம் முடிவின்றி நிற்காது. மீட்பர் தொடங்கியதை நிறைவேற்றுவார். இந்த அதிகாரம் ஒரு வல்ல சத்தியத்தை கற்பிக்கிறது. விசுவாசம் அமைதியாக முன்னேறுகிறது. மீட்பு முழுதாக பார்க்கப்படும் முன்பே ஆரம்பித்து விடுகிறது. உண்மையான மீட்பர் எப்போதும் தாம் தொடங்கிய வேலையை முடிப்பார். இப்போது கதை நகர வாயிலுக்குச் செல்கிறது. இங்கேயே முடிவுகள் வெளிப்படையாக எடுக்கப்படுகின்றன. இங்கேயே சாட்சிகள் கூடுகின்றனர். சட்டத்தின் விஷயங்கள் அனைவரும் பார்க்கும் இடத்தில் தீர்க்கப்படுகின்றன. இங்கே எதுவும் மறைவாக இல்லை. எல்லாமும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. போவாஸ் வாயிலில் தன் இடத்தை எடுத்துக் கொள்கிறான். அவன் தாமதிப்பதில்லை. அவன் தயங்குவதில்லை. மீட்பு சரியாகவும் முழுமையாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பதை அவன் அறிவான். அது ஒழுங்காக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் அவன் அறிவான். அந்த நெருங்கிய உறவினன் அங்கு வந்து செல்கிறான். போவாஸ் அவனை உட்காரச் சொல்லுகிறான். சாட்சிகளையும் கூட்டுகிறான். நகர மூப்பர்கள் முன்வர அழைக்கப்படுகிறார்கள். இப்போது செயல் தொடங்குகிறது. போவாஸ் விஷயத்தை மிகவும் கவனமாக முன்வைக்கிறான். நகோமிக்குரிய நிலம் மீட்கப்பட வேண்டும். அதற்கான முதல் உரிமை இந்த நெருங்கிய உறவினனுக்கே உள்ளது. ஆரம்பத்தில் அந்த மனிதன் சம்மதிக்கிறான். செலவு எளிதாகத் தோன்றும் வரை அவன் முன்வரத் தயாராயிருக்கிறான். ஆனால் பிறகு போவாஸ் முழு பொறுப்பையும் வெளிப்படுத்துகிறான். ரூத் மீட்பின் ஒரு பகுதியாக இருக்கிறாள். நிலத்தை மீட்பது மட்டுமல்ல, அவளையும் ஏற்றுக்கொள்வதுதான் மீட்பு. ஒரு பெயரை எழுப்ப வேண்டும். முழுமையாக இழந்ததை மீட்க வேண்டும். அந்த மனிதன் தயங்குகிறான். செலவை இன்னும் ஆழமாக எண்ணி பார்க்கிறான். பிறகு அவன் பின்னடைகிறான். தன் உரிமையை விடுவிக்கிறான். சட்டம் மீட்பை அனுமதிக்கிறது. ஆனால் அது யாரையும் வற்புறுத்தாது. ஒவ்வொருவரும் தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தாங்கள் எவ்வளவு கொடுக்க தயாராக உள்ளனர் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இந்த நேரம் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. மீட்கும் அதிகாரம் உள்ள எல்லோரும் மீட்பதைத் தேர்வு செய்ய மாட்டார்கள். செலவு தெளிவாக தெரியும்போது சிலர் பின்னடைவார்கள். ஆனால் போவாஸ் பின்னடைவதில்லை. அவன் முன்வருகிறான். சாட்சிகளின் முன்பாக தன் நோக்கத்தை வெளிப்படையாக அறிவிக்கிறான். அவன் நிலத்தை மீட்பான். அவன் ரூத்தையும் ஏற்றுக்கொள்வான். அவன் சுதந்திரத்தை மீண்டும் நிலைநிறுத்துவான். அவன் சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவான். இதுவே உடன்படிக்கையின் செயல். அனைவரும் பார்க்கும் இடத்தில், பிணைப்புடன், முழுமையோடு. சாட்சிகள் பதிலளிக்கிறார்கள். பேசப்பட்டதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதங்களைச் சொல்கிறார்கள். ஒரு வீடு கட்டப்படுவதைப் பற்றி பேசுகிறார்கள். ஒரு வம்சம் தொடர்வதைப் பற்றி பேசுகிறார்கள். பல தலைமுறைகளுக்கும் நிலைக்கும் ஒரு நினைவைப் பற்றி பேசுகிறார்கள். இது வெறும் சட்ட ஒப்பந்தம் மட்டும் அல்ல. இது உடன்படிக்கையின் ஒரு தருணம். ரூத் முழுமையாக உடன்படிக்கைக்குள் கொண்டுவரப்படுகிறாள். அவள் இனி வெளியில் இல்லை. அவள் இனி அந்நியவள் இல்லை. அவள் சேர்ந்தவள். கர்த்தர் அவளுக்கு ஒரு குமாரனை அளிக்கிறார். நகோமியின் வெறுமை நிரப்பப்படுகிறது. இழப்பில் தொடங்கிய கதை இப்போது மீட்பில் முடிகிறது. நகரத்து பெண்கள் பேசுகின்றனர். கர்த்தரின் கரம் இதிலிருந்ததை அவர்கள் அறிகிறார்கள். நகோமி இனி வெறுமையாக இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவள் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டாள் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயரிடப்படுகிறது. அவன் இன்னும் பெரிய கதையின் ஒரு பகுதியாகிறான். முன்னே செல்லும் ஒரு வரிசையின் தொடர் ஆகிறான். ஓபேத் ஈசாயின் தந்தையாகிறான். ஈசாய் தாவீதின் தந்தையாகிறான். அந்த வரிசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிறார். இதுவே இந்த கதையில் மீட்பின் உண்மையான அர்த்தம். இது ஒரு குடும்பத்தைப் பற்றியது மட்டும் அல்ல. இது கர்த்தரின் நித்திய திட்டம் விரிகிறதைப் பற்றியது. ஒரு மீட்பர் முன்வருகிறார்.
அவர் சட்டத்தை நிறைவேற்றுகிறார். இழந்ததை மீண்டும் நிலைநிறுத்துகிறார். வெறுமை இருந்த இடத்தில் உயிரைத் தருகிறார். இது நேராக கிறிஸ்துவைச் சுட்டிக்காட்டுகிறது. மிகப் பெரிய மீட்பரே, முழுமையாக மீட்பவரே, நிறைவாக மீட்பவரே, தாம் தொடங்கிய வேலையை ஒருபோதும் பாதியில் விடாதவரே.